வணக்கம் தோழர்களே. நம்ம பக்கத்தில் நல்ல மழை, உங்கள் ஊர்லலாம் எப்படி நல்ல மழை பெய்யுதா? அப்புறம் டோக்கனுக்காக சண்டை போட்டுக்கிற ஏழை ஜனங்கள் இருக்கிறாங்களா? கொஞ்சம் நம்முடைய தொடர் வாசிப்பில் ரிக்வேதம் மண்டலம் 8 நேற்று 45 முடிவு பெற்றது. இன்று 46வது சுத்தம் தொடர்கிறோம். ரிஷி அஸ்வனுடைய புதல்வன் வசன் இந்திரன் மற்றும் பிற கடவுள்களை நோக்கி கூறுகிறார். இந்திரனே, புருவசுவே, தலைவனே, நாங்கள் குதிரைகளை வசப்படுத்தும் உன்னை போலுள்ள உன்னையே பற்றுகிறோம். வஜ்ரனே, நாங்கள் மெய்யாகவே உன்னையே உணவை அளிப்பவனாகவும் செல்வங்களை அளிப்பவனாகவும் அறிகிறோம். சதக்கிருதுவே, போற்றுபவர்கள் 100 பாலனங்களை ஏந்த உன்னுடைய மகிமையை போற்றுகிறார்கள். துரோகத்தன்மையற்ற மருத்துக்களாலும் மித்திரனாலும் அரியமானாலும் காக்கப்படுபவன் நன்னெறியில் ஆகிறான். ஆதித்யனால் செலுத்தப்படும் மனிதன் மிகுந்த பசுக்களையும் குதிரைகளையும் வீர புதல்வர்களையும் அடைந்து எப்பொழுதும் செழிக்கிறான். பலரால் விரும்பப்படும் பொருள்களிலே பெருகுகிறான். நாங்கள் பயமற்றவனும் பாலனத்தை புலப்படுத்துவனுமான இந்திரனிடம் தானத்தை வேண்டுகிறோம். தலைவனிடமிருந்து செல்வத்தை வேண்டுகிறோம். அவனிலே பயமற்ற எல்லா பாலனங்களும் ஐக்கியமாகி நிலைக்கின்றன. இயங்கும் குதிரைகள் மிகுந்த செல்வமுள்ள அவனை மதத்துக்கு பிழிந்திருக்கும் சோமத்துக்கு ஏந்தி வருக. இந்த இந்த நேற்று ஒரு தோழர் ரொம்ப கவலையாக கேட்டார். அதாவது, நீங்கள் இதை படிக்கிறீங்க தோழர், அதனால் நான் அதை கவனித்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறது படிக்கிறது புரிய மாட்டேங்குது. நான் கேட்டேன், வேகமாக படிக்கிறேன்னா எது சொல் புரியலையான்னு. அதெல்லாம் அழுத்தமாக சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியலன்னு. அது அவங்க எதுவும் சொல்லலைங்க. அவங்களுக்கான சுகத்தை கொடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதிரிகளை அழிக்க சொல்கிறாங்க. அதற்கு முதன்மையான கடவுளாக அக்னியை வைத்து கொண்டிருக்கிறாங்கன்ட்டு. அப்போ முதன்மையான கடவுள் கணபதி இல்லையா அப்படின்னார். அப்படி நமக்கு இப்போ சொல்லுவாங்கங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு. இப்போவும் தானே சொல்கிறாங்கன்னார். அப்போவும் அதுமாரி கிடையாதுங்க, இப்போ இல்லைன்னு நான் சொன்னேன். அது ஒன்றும் இல்லை. ரொம்ப பேர் இதை கவனிச்சிருக்கலாம். நம்மளுடைய திராவிட இயக்க மேடைகளிலே அந்த காலத்தில் பாடுறது, அதாவது சுக்லாம்பரதம் கிக்லாம்பரதம்னா, அது சின்ன பிள்ளைங்க கூட அதை கொஞ்சம் பாட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓம் சுக்லாம்பரம், ஓம் சுக்லாம்பரம் அப்படின்லாம் பேசுங்க. அது ஆரம்பத்தில் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஓம் சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சர்வஜம் பிரதர்ணவதனம் தியாயத் சர்வ விக்னபசாந்தி. பிரசன்னவதனம், அந்த முகத்தை சிரிப்பாக இருக்கணும். வதனம், முகம் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நிறைந்ததாக இருக்கும். மலர்ந்த முகம் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி வதனம். இதுதான் இருந்தது. இந்த சுக்லம் அம்பரம், வெள்ளை நிற ஆடை, சுக்லாம்பரம். இப்போது அது என்ன ஆச்சுன்னா, காலத்துக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டிய சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. திட்டமிட்டு ஒழுங்காக ஒரு நெட்வொர்க் ஒர்க் பண்ணது. அந்த பாடலும் இப்பொழுது பாடப்படுவதில்லை. அதாவது சுக்லாம்பரங்கிறது இந்த பூஜையில் ஆரம்பிக்கும்போது அது இப்போ பாடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, வேறு பாடல் வருது. ஓம் கணானாம் துவா கணபதிகும் ஹவாமகே கவிம் கவினாம் சமம் ஜேஷ்டராஜம். கவினாம், கவிகளிலெல்லாம் சிறந்த கவியிலே ஜேஷ்டராஜம், தலைமையானவரே. இந்த புள்ளம்பாங்களே, தலைச்சம் பிள்ளையான ஜேஷ்டராஜம், முதன்மையானவர்கள் எல்லாம் முதன்மையானவரே. அவர் தான் இது பிரம்மணஸ்பதன்னு வரும். இது பிரமாணங்கள் இருக்குல்ல, பிராமணங்கள், அதற்கெல்லாம் வேதங்கள், அதெல்லாம் ஆனச்சிரவநூபி, எங்களை கேட்டு ஸ்ருவன் அப்படின்னு கேட்டு எங்களை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ கணபதி முதலானவர், கணானாம் துவா கணபதி, கணங்களின் அதிபதியான கணபதியே, கணங்களின் பதியே, தலைவனே அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த கணபதியை
முதன்மையானவராக காட்ட வேண்டும். இது ரிக்வேதத்தில் கிடையாது. பின்னால் இதிலிருந்து முக்கால்வாசி, இந்த ரிக்வேதங்களிலிருந்து முக்கால்வாசி பாடல்களை எடுத்துக்கொண்டு அதில் கூடுதலாக சிலவற்றை சேர்த்ததில் இந்த கணபதி வருகிறார். இல்லைன்னா இதில் அக்னி தானே முதல் கடவுள். முதல் கடவுள் அவர் தான் அப்படின்னா, தலைச்சங்கக்குள்ளேயே அவர் தான்னா, முதல்ல கணபதி தானே. இப்போ நமக்கு சொல்கிறது மாதிரி கணானாம் துவா கணபதியும் ஹவாமஹே கவிம் கவினாம் சமம் ஜேஷ்ராஜம் பிராமணாம் பிராமணஸ்பதம். பிராமணஸ்பதனா வேத நாயகன். சரி, வேத நாயகனில் முதல் கடவுளாக வந்திருக்கணும். இந்த ரிக்வேதம் ஆரம்பிக்கும் போதே அதுதானே வரணும். கணானாமில் வந்திருக்கணும், வரலையே. அக்னிமீலே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ஹோதாரம் ரத்னதாதம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமாக தானே வருது. அது எப்படி வேத நாயகர் இங்கே வராமல் போனார்? நமக்கான இது அவங்க அதை தெளிவாக இந்தந்த காலகட்டங்களில் இப்படி செய்ய வேண்டும், இப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூட்டம் போட்டு மாதம் மாதம் அதை பற்றி பேசிடுறாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை போடுறாங்களா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க. இப்போ ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்லாம் இப்போ நிறையா தொடர் கூட்டங்கள் போட்டு இந்தந்த பகுதியில் யார் யார் என்னென்ன பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம்னு கூட்டம் ஒவ்வொரு இதுலேயும் நடக்கும். இந்த வடநாட்டு கார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வரும், எல்லா ஊர்களையும் வரும். அது இங்கே அதிகமாக வரும், மையங்களான பகுதிகள் எல்லாம் வரும். பிராமணர்கள் அதிகம் இருக்கின்ற பகுதிகளில் அது நிறைய நடமாட்டம் இருக்கும். அந்த வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். நமக்கு என்னன்னு போகிற நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அது எல்லாம் இங்கே அது தொடர்ந்து நடக்கிறது. அது ஒருத்தன் இவனாந்து உளர்வான் இருந்தான்னா அவன் சொல்லிவிடுவான், இந்த வார கூட்டம் இருந்துச்சு, அடுத்த வாரம் இது செய்ய போகிறோம், இந்த இது நடக்குதுன்ட்டு. அதிலே இருக்காங்க. அப்படின்னா தொடர் சரியாக இல்லைங்கிறவங்களும் இருக்காங்க. இது இல்லைண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதனால இது இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இந்த காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றுவது என்பது அவர்களில் இருக்கிறது. இப்பொழுது கணபதிகளின் அப்படின்னு. அதனால் இந்த தோழர் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க ரிக்வேதத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டியது, ரிக்வேதம் மட்டும்தான். அதில் இருந்தால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அதில் தான் எல்லாம் இருக்குது. வேதத்தில் எல்லாம் இருக்கிறது என்றால் இதில் இருந்தால்தான். இதற்கு பின்னால் வந்தது காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. அதுவும் புத்தனுடைய புத்தம் அடிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லது அடிக்கப்படுவருகின்ற காலத்திலேயே இதையெல்லாம் மாற்றி வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். இது கிபி 2002 அது தெளிவாகவே எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது. அதற்கு முன்பு அது இல்லை. அதனால் அது இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா தலைகீழ் மாற்றம் இருக்கும். நீங்கள் இதில் இல்லாதது எல்லாம் விவசாயமெல்லாம் அதில் வந்துடும். இதில் இல்லாத மருந்துகள் ஆகாயத்துலேருந்து இவர் கொண்டு வந்தார், யாக்ஞவல்லியர் போய் வாங்கிட்டு வந்தார், இந்திரன்ட்டு அவர் கற்றுக்கிட்டு வந்தார். மறுபடியும் அவர் எல்லாருக்கும் தன்வந்திரிகளுக்கு சொன்னார், தன்வந்திரி எல்லாருக்கும் சொன்னார். அதுதான் மருந்து, ஆயுள் வேதம்பாங்க. அதனால் சங்கராச்சாரியா அது மறுக்கிறார். அதெல்லாம் ஆயுள் வேதம் அந்த இதெல்லாம் சும்மா. எந்த காலத்திலும் சமஸ்கிருதம் பேசப்பட்ட மொழி அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அது என்னத்துக்காக அப்படி வருது? அவர் சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா, பேசப்படாத ஒரு மொழியில் மருத்துவம் என்பது இருக்குது, வேதத்தில் எல்லாம் இருக்குங்கிறத அவர் இன்னும் மறுக்கலை. எல்லாம் இருக்குங்கிறத அவரும் சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒன்று, எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் சமஸ்கிருதம் பேசப்பட்ட ஒரு மொழி அல்ல. அந்த ஒன்றை வச்சு நாம் யூகம் பண்ணுறது என்னென்னா, பேசப்படாத ஒரு மொழியில் மருத்துவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளை என்ன கேட்பாங்க போனோன்னு? சாதாரணமாக மருத்துவர் இப்போவே வச்சுக்குவோம். நல்லா தெளிந்த காலத்தில் நம்மகிட்ட உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு முதல்ல கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு நாம் சொல்லுவோம், என்ன சாப்பிட்டீங்கம்பாங்க. அப்புறம் தூக்கம் சரியாக வருதான்னு, சிறுநீர் ஒழுங்காக கழிக்கிறீங்களா, இதெல்லாம் வரும். அப்புறம் நேற்று என்ன கடுமையான வேலை எதுவும் பார்க்குறீங்களா, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் ஆர் லைட் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. சரி, இது எல்லாம் கேட்டு பேசி இந்த மருந்தை இத்தனை வேலை காலையில் 8 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, இரவு இந்த படுக்க போகிறதுக்கு முன்னே ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? சாப்பாட்டுக்கு முன்னே, சாப்பாட்டு பின்னாடியெல்லாம் எப்படி பேசினா தானே தெரியும். பேசப்படாத ஒரு மொழியை வச்சுக்கொண்டு நீங்கள் காலை 7 மணிக்கு இந்த மருந்தை இருந்தோம் அப்படின்னா சொல்ல முடியும்? சமஸ்கிருதத்தில் பாடல்கள் இருக்கின்றன, கவிகள் இருக்கின்றன. அதை பேசப்படாத ஒரு மொழியில், அது ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஒரு மொழி. மற்றதெல்லாம் சாதாரணமாக பேசியிருக்கிறாங்க.
மற்றதெல்லாம் ஒரு மொழியாக அவர்களுக்குள்ளேயே பரிமாறி இருக்கிறார்கள். ஆனால் மக்களிடம் கலந்து பேசிய ஒரு மொழி அல்ல. அதனால் இந்த ஆயுள் வேதம்ங்கிறது ஒரு ஃப்ராடுத்தனம். இங்கே இருந்த சித்த மருத்துவங்கள் மற்ற இம்மூல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை எடுத்து தங்களுடைய மொழியில் மாற்றிக்கொண்டு அந்த மூலத்தை அழித்து விட்டு இதை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அது அவர்களுடைய ஆய்வாளர்களே எல்லாம் ஐயங்காரும் ஆச்சாரியார்களுமாக சீனிவாச ஆச்சாரியார் ராகவ ஐயங்காரெலாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் சொல்கிற இதுதான் அது. அது அவர்களே ஆரியர்கள் வருகின்ற வழியெல்லாம் போகின்ற வழியெல்லாம் எது இருக்கிறதோ அதை அழித்து விட்டு தங்களுடைய இதை நிலைநாட்டி கொண்டு வரல் மூலத்தை அழிப்பது அவருடைய வழக்கம் என்று ஆய்வு சொல்லுது. ஆகவே இந்த இதில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிட்டு அவங்க தன்னுடைய விட்டு அதுக்கு ஆயுள் வேதம்னு இப்போ புதுசாக போட்டு அதுக்கு தான் நிறைய நிதி ஒதுக்கிட்டு சித்த மருத்துவத்தை எப்படி ஒழிக்கிறதுன்ட்டு எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த அலோபதி டாக்டர்களுக்கு அது இது தெரியல. நம்ம மருத்துவத்தை அளிக்கிறாங்கிறத விட தங்களுக்கான வருமானம் போயிடுங்கிறதுனால சித்த மருத்துவத்தில் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாமலாம் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, எந்த நோயும் இல்லாமல். விளம்பரங்களே நமக்கு நல்லா காமிக்குமே, உப்பும் கரியுமா இன்னமும் உபயோகப்படுத்துறதுன்னு கேவலமாக பேசிட்டு உங்கள் உடம்புல உப்பு இருக்கான்னு கஜல் அகர்வால் விட்டு கேட்குறானுல்ல. இப்போ உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, மிளகா இருக்கா, புளி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அது மாதிரி தான் இவ் நிறைய பித்தலாட்டங்கள் நிறைய விளம்பரங்கள் மூலமாக நிறைய செய்து கொள்வார்கள். அதனால்தான் அவர்கள் பத்திரிகைகளை அவர் கையில் வைத்து கொண்டது. பத்திரிகைகளை வச்சு தான் எல்லாத்தையுமே பரப்புறது. தங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நாட்டுக்கு ஆபத்து, இது மக்களுக்கான ஆபத்தும்பாங்க. நம்ம மக்கள் நமக்கு தான் சொல்கிறாங்க. அவர்கள் ஜனங்கள் என்பது ஆரிய ஜனங்கள், மனிதர்கள் என்பது பிராமணர்கள். அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லை என்றால் நாட்டுக்கு இல்லை என்று சொல்வார்கள். அவர்களுக்கு இருளாகி போனால் நாடே இருண்டதும்பாங்க. அப்படித்தான். அதான் நம்ம அடிக்கடி சொல்கிறது. மகாவிஷ்ணு அதாவது மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணும்பார் இந்து பத்திரிகை அண்ணா. அந்த மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுவில் என்ன வரும்னா, மயிலாப்பூரில் பாலுக்கு இல்லை கிடைக்கல, நீங்கள் பால்காரன் வரலன்னா பால் இல்லாமல் குழந்தைகள் நாடே குழந்தைகள் பால் இல்லாமல் தடுமாறின்னு கதறி எழுதுன வரும். அதே போல் இது இப்படி தான் வரும். லைட் இல்லை, ஃபீஸ் போயிடுச்சு, அந்த ஒரு நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் படுதுன்னு சொன்னாங்க, நாடே இருளில் மூழ்கியது அப்படின்னு எழுதுவாங்க அப்படிம்பார். அது மாதிரி தான் இது. அதனால் அவங்க அப்பப்போ மாற்றிக்குவாங்க. அதை நாம் இது பண்ண வேண்டாம். அது எஜுர்வேதத்தில் வர்றது. அந்த தோழருக்கு சொல்ல வேண்டிய செய்தியை விட்டுட்டேன். எஜுர்வேதத்தில் 4வது மண்டலத்தில் வரும் அந்த பாடல். அந்த கணானாம் துவா கணபதிகம்ட்டு ரிக்வேதத்தில் கிடையாது. அதனால் அதை குழப்பிக்க வேண்டாம். அந்த கடவுள்னால் இப்போ கிடையாது. பெருமாளோ அல்லது சிவனோ கிடையாது. ருத்ரன் வாங்க. ருத்ரன்னா ஊழையிடுகிறவன். அந்த ஊழையிடுகிறவனை இப்போ ருத்ரன் ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருப்பான், வில்லை ஏந்தி கொள்ளையடிப்பவன். விஷ்ணுச்சினே கிரிசராய குளிஞ்சானாம் பதகே நமோ நமோன்னு வரும். விஷ்ணுச்சினே குருசராய குளிஞ்சானாம் பதகே நமோ நம பதையே அப்படின்னு வரும். அது என்னென்னா, இரவில் இதுமாரி கொள்ளையடிக்கிறதுக்காக தலையில் முண்டாசோடு அலைகிறவனே, திருட்டு பயலைங்கிற மாதிரி இருக்கும். கொள்ளையர்களின் தலைவனே, திருடுகளின் தலைவனே, முகமுடி அணிந்து கொண்டு எந்தெந்த வீடுகள் ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், எந்தெந்த வீடு பூட்டி இருக்குன்னு தூது பார்த்து சொல்கிறவனெல்லாம் ருத்ரனுக்கு வருது. ஆனால் சிவனை அன்பே சிவம் அமைதியான உருவானவர், அவர் மருத்துவர், அவர் வைத்தியநாதன் அப்படின்னு இவங்க வச்சுக்கிட்டு இது வேறு அது வேறு சைவ மதத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த ருத்ரன் இதில் வர்ற ருத்வேதத்தில் வர்ற ருத்ரனை இங்கே சிவனாக்கிட்டாங்க. அவ்வளோதான். வேறு சரஸ்வதி, இலை, உஷை போன்ற பெண் கடவுள்கள் தான் அங்கே போற்றப்படுகிறது. சரஸ்வதி நதியாக இருந்தது, பின்னால் கல்வியின் அதிபு கடவுளாக மாற்றப்பட்டார். இப்படித்தான் அது இருக்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே நாம் இதை தொடர்ந்து வாசிப்பதை நீங்கள் ஒன்றும் குழப்பமடைய வேண்டாம். இது அவர்களுடைய கடவுள்கள், தேவதைகள். இதுன்னு சொல்லப்போனால் தேவர்களை போற்றுகிறார்கள், தேவர்களை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு அக்னி, வருணன், வாயு, இந்திரன், மருத்துக்கள், சந்திரன், சூரியன், உஷை, இப்படி தான் சரஸ்வதி, அஸ்வினி தேவர்கள், விஸ்வே தேவர்கள், இவர்கள் தான் அவங்களுக்கு. அப்புறம் ஹோதாக்கள், ரித்விஜர்கள்,
அப்புறம் அருந்துறதுக்கு சோமபானம், அது சைட் டிஷ் வந்து புரோட்டாசம், இப்படிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து சும்மா அதை படிக்கிறோம், அதை கேளுங்க. அதில் வேறு ஏதாவது விஞ்ஞான அறிவு இருந்துட போகுது அப்படிங்கிற பயத்தில் தான் அவர் இவ்வளோ பெரியவங்களாம் சொல்கிறாங்களே, அதில் நிறைய இருக்குது, அதில் தான் எல்லாம் இருக்குன்றதுனால தான் இவ்வளோ நாள் அதை படிச்சுட்ருக்கோம். தொடர்ந்து படிப்போம். இன்னும் ஒரு 2 தானே இருக்குது. இப்போ 8வது மண்டலம் படிச்சுட்ருக்குறோம், 46வது சுத்தம் இப்போ படிக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் 9-10 தானே படிச்சிருவேன். இது வரையிலும் நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கோம். இப்போ 46வது சுத்தம். நன்றி அந்த தோழருக்கு, நல்ல வேலை கேட்டார். அந்த சதக்கிருதுவே போற்றுபவர்கள் 100 பாலனங்களை ஏந்தும் உன்னுடைய மகிமையை போற்றுகிறார். பாலனங்கள் பரிபாலனங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது எல்லாமே இந்த சதமானம்பவதின்னு வரும். இந்த 100 சதமானம்பவதி, சதாயுஷ் 100 ஆண்டுகள் வாழ்க, சத ஆயுள், சதம் 100, சதமானம்பவதி சதாயுஷ் புருஷஸ்ய ஆயுஷ் ஏவேந்திரியன் பிரதிதிஷ்யத்தை அப்படின்னு போடுவாங்க. அந்த தலையில் வச்சுன்னு போகிறது. அதே மாதிரி இந்த அக்னியில் நெருப்பில் என்னென்ன போடுறாங்களோ போடும்போது சுவாகாம்பா, அது முடிய போகுது இல்லையா, அது அப்படியே ஏற்றுக்கொண்டு தேவர்கள் இங்கே வருவார்களாக, அப்படியே ஆகுக அப்படிங்கிறது தான் சுவாகா அப்படிங்கிறது. இது வேறு ஒன்றும் இல்லை. அதில் வடமொழியில் அவர்கள் வந்து கூட்டமாக உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிவிட்டு, வாங்க இங்கே உட்காந்து சோமபானம் சாப்பிடுங்க, எங்களுக்கு கொண்டாந்து கொடுங்க, எதிரிகளை அழிங்க, அவ்வளோதான். அது இன்னும் சொல்லப்போனால் சிந்து சமவெளியில் இருந்த நம்முடைய மக்களை அழித்து விட்டு அந்த இடத்தை இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் என்பது தான் வரலாறு. அதை இவர்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிற விருதரனை கொன்றாயே, சம்பரனை கொன்றாயே, அகியை கொன்றாயே அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களையெல்லாம் கொள்றதெல்லாம் விருதுரர்களை கொன்றாயேன்னு வரும். கோட்டைகளை அழித்தாயே, 100 கவச வீரர்களை தொடர்ந்து ஒரே நேரத்தில் இறக்கினாயே, அது குதிரைகளில் பறந்து சென்று தாக்கினாயே, உன்னுடைய வஜ்ராயத்தால் மண்டையை பிளந்தாயே, நீரை தடுத்தவனை, ஆற்றை தடுத்தான ஒருத்தன், அவனை கொன்றாயே, அப்படிலாம் வரும். அவ்வளோதான். இல்லை வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். விஞ்ஞானம் இருந்ததுன்னா யாராவது சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்குவோம். ஆதித்யனால் செலுத்தப்படும் மனிதன் மிகுந்த பசுக்களையும் குதிரைகளையும் வீர புதல்வர்களையும் அடைந்து எப்பொழுதும் செழிக்கிறான். பலரால் விரும்பப்படும் பொருளிலே பெருகுகிறான். நாங்கள் பயமற்றவனும் பாலனத்தை புலப்படுத்துவனுமான இந்திரனிடம் தானத்தை வேண்டுகிறோம். தலைவனிடமிருந்து செல்வத்தை வேண்டுகிறோம். அவனிலே பயமற்ற எல்லா பாலனங்களும் ஐக்கியமாகி நிலைக்கின்றன. இயங்கும் குதிரைகள் மிகுந்த செல்வமுள்ள அவனை மதத்துக்கு பிழிந்திருக்கும் சோமத்துக்கு ஏந்தி வருக. இந்திரனே, உன் மதம் போற்றத் தகுந்தது. உன் பகைவர்களை அடியோடு அழிக்கிறது. பகைவர்களிடமிருந்து செல்வத்தை வெல்கிறது. போர்களிலே தடைபடாமல் இருக்கிறது. பலரால் விரும்பப்படுபவனே, அது போர்களில் எதிர்பற்றிருக்கிறது. துதியாறுகனான அது பகைவரிடமிருந்து மீட்பதாய் இருக்கிறது. வலிமை உள்ளவனே, மனைகளை அழிப்பவனே, எங்களுடைய அவிகளுக்கு வா, நாங்கள் பசுக்கள் நிறைந்த கோட்டத்தை அடைவோமாக. இந்த கோட்டை கும்பலாக பசு கூட்டங்கள் வளர்ப்பாங்க. பசுக்கள் தான் அவர்கள், பசுக்கள் குதிரைகள் இவைகள் செல்வங்கள். எதிரியினுடைய செல்வங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதேபோல் இந்த இந்திரன் தான் முதன்மையான தளபதியாகன்னு வச்சுக்குவோமே, அப்படி வச்சுக்கோமே, என்ன தப்பு இல்லை. அவர் தான் இந்த மருத்துக்கள் என்பது போர் வீரர்கள். அவர்களை வைத்து கொண்டு தான் இந்த அழிவு வேலையெல்லாம் செய்தார்கள். தொடர்ந்து போரிலே ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் அதே வேலையாகத்தான் இருந்தார்கள். இங்கிருந்த சிற்றரசர்கள் ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக பிரிந்திருந்த காரணத்தினால்தான் அந்த 100 கோட்டைகள் அழிக்கப்பட்டது. 199 புறங்களை அழித்தார்களே, கிராமங்களை அழித்தாயே என்றதெல்லாம் வந்து தனித்தனியாக இவங்க இருந்ததுனால தான். ஒற்றுமை இல்லாமல் இருந்தார்கள். ஈகோ காரணமாக அவனுக்கு வந்து அழிக்கிறதுக்கு வசதியாக போச்சு. இவங்க கூட்டமாக சேர்ந்து அவங்களை அழித்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாற்று பதிவு. இதை இவருக்கு பாடல்கள் அதை ஆதாரமாக காட்டுகிறார்கள். இவங்கள தான் சொல்கிறாங்க, திரும்ப போர்களிலே எங்களை பாதுகாக்கிறது வீரர்களே, குதிரைகளே, இப்படியே தான் வரும். வேள்வி, அது முடிஞ்சோடனே வேள்வி, சோமபானம். செல்வத் தலைவனே, எங்களுக்கு பூர்வத்தில் போல் பசுக்களையும் தேர்களையும் அளிக்க எங்களிடம் வரவும். சூரனே, நான் மெய்யாகவே உன் செல்வத்தின் எல்லையை காணவில்லை. மகவானே, வஜ்ரமேந்துபவனே, உன் தானங்களை எங்களுக்கு துரிதமாய் அளிக்கவும், உணவால் எங்கள் செயல்களை பாலிக்கவும். நண்பர்களால் ஏந்தப்படுபவனும் பலரால் போற்றப்படுபவனும் பொலிவுள்ளவனுமான இந்திரன் எல்லா சீவர்களையும் காண்கிறான். எல்லா மனிதர்களையும் அவனுக்கு அவிகளை அளிக்க சிறுவங்களை ஏந்தி கொண்டு அவனை எப்பொழுதும் அழைக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் அவனுக்கு வேள்வி அளிக்க தயாராக இருக்க. யார் வேள்வி செய்வார்? நம்ம ஆளுங்களா? இல்லை, பிராமணர்கள். அதான் மனிதர்கள் என்றால் அவர்கள், ஜனங்கள் என்றால் அவர்கள், பஞ்ச ஜனங்கள் என்றால் ஆரியர்களின் குழுக்கள், 5 இனக்குழுக்கள்.
விருதுரனை அழிப்பவனும் வந்துட்டாங்களா, விருதுரனை அழிப்பவனும் புருவசுமான பகவான் போர்களிலே எங்களை காக்க முன்னணியில் நிற்பானாக. நீங்கள் சோம மதத்திலே, சோம மதம் என்றால் சோமத்தை சாப்பிட்டோன்னா ஒரு உற்சாகம் வந்துடும் இல்லையா, சோம மதத்திலே வீரனும் பகைவர்களை தாழ்த்துபவனும், பகைவர்களை கொல்றவன் அவ்வளோதான், தாழ்த்துபவனும் பேரறிஞனும் வலியனும் போற்ற தகுந்தவனுமான இந்திரனை மகத்தான துதியோடு சுதீத மொழியோடு பாடுங்கள். பலரால் போற்றப்படும் நீ எனக்கு துரிதமாய் செல்வத்தை அளிக்கவும் மக்கள் செல்வத்தை அளிக்கவும் போர்களிலே உணவு செல்வத்தை அளிக்கவும் தடைப்படுத்தி எதிர்க்கும் இந்த சத்ருவை சாய்ப்பவனும் எல்லா செல்வங்களின் தலைவனுமான உன்னை போற்றுகிறோம். எங்களுக்கு துரிதமாய் செல்வத்தை அளிக்கவும் நான் மகானான உன்னுடைய வரவை விரும்புகிறேன். நாங்கள் வேள்விக்கு உடனே வரும் பொழிபவனை இந்த துரிதமாய் செல்வத்தை அளிக்கவுங்கிறது எல்லாத்துலேயுமே வரும். அதாவது சொன்னேன், நேற்றா சொன்னேன்னு நினைக்கிறேன், நேற்றேன இந்த வெங்கடேச சுப்பிரபாதத்தில் கூட இந்த துரிதமாக அளிக்கும். நீ எதை விரும்புகிறாயோ அதை எங்களுக்கு சீக்கிரமாக கொடுங்க. வினா வெங்கடேசம் நனாகோ நனாத தனாத சதா வெங்கடேசம் பிரேச்ச பிரேச். அதாவது வினா வெங்கடேசம் நனாகோ தனாத சதா வெங்கடேசம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரேச்ச பிரேச். எது நீ விரும்புகிறியோ அதை உடனே கொஞ்சம் கொடு, சீக்கிரமாக கொடு அப்படிங்கிறது தான். அது பழக்கம் என்னன்னா, வெங்கடேசனை தவிர வேறு கடவுள் இல்லை, ஒரு போற்ற பாடல். உன்ன மாதிரி யார் இருக்காமாப்ல, நீ ஒரு 100 ரூபா பணம் கொடு, நான் சாயந்தரம் தரேன் அப்படிங்கிறோம்ல, இந்த மாதிரி அதை போற்றி பாடி வாங்கிக்கிறது. இவங்க அப்படி இல்லை, போற்றி பாடுறோம், சோமபானம் தரோம், செல்வங்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க, எங்களை பாதுகாப்பு கொடுங்க. நான் மகானானுடைய வரவை விரும்புகிறேன். நாங்கள் வேள்விக்கு உடனே வரும் பொழிபவனை அவிகளாலும் துதிகளாலும் போற்றுகிறோம். மருத்துக்களோடு சேர்ந்துள்ள உன்னை எல்லா மனிதர்களும் பாடுகிறார்கள். நான் உன்னை வரக்கூறும் வணக்கத்தோடு ஏந்துகிறேன். நாங்கள் மேகங்களின் தாரை பந்திகளோடு பாய்ந்து செல்பவர்களும் உச்ச கோஷம் செய்பவர்களும் மருத்துக்களுக்கு வேள்வியை செய்கிறோம். மிக்க முழங்கும் அவர்கள் அளிக்கும் சுகத்தை வேள்வியில் அடைவோமாக. நாங்கள் துஷ்ட சித்தர்களை உடைக்கும் உன்னை போற்றுகிறோம். மிக்க வலியனான இந்திரனே எங்களுக்கு மிகுந்த செல்வத்தை அளிக்கவும், இயக்கும் மனம் உள்ளவனே மிக்க உத்தம செல்வத்தை அளிக்கவும். வல்லலே மேலான வல்லலே உக்ரனே அற்புதனே அறிவை அளிக்கும் உத்தமனே மிக்க உயர்ந்த சக்தியனே உன்னுடைய ஆற்றலால் அனைவரின் தலைவனான நீ எதிர்ப்பவர்களை வெல்வதும் இன்பத்தை தருவதுமான நிறைந்த செல்வத்தை போர்களிலே எங்களுக்கு அளிக்கவும். வசன் அதேவனாயிருந்த போதிலும் தேவன் அதேவன், வசன் அதேவனாயிருந்த போதிலும் இந்த பூரணமான தானத்தை பெற்றுக்கொள்ள அருகில் வருவானாக. அசுவனுடைய புதல்வனான வசன், கணிதையின் கன்னிகையின் புத்திரனான பிருதுகிரவசன் கைகளிலிருந்து இந்த உசையிலே தானத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த பேர்களெல்லாம் ஒன்றும் குழப்பிக்காதீங்க, யாரோட பையனோ யாரோடைய பேரனோ தான் அவங்க அந்த வகையரா. அதனால் அவங்களுக்குள்ளே பாடிக்கிற பாடல்கள் தான் இது. அதனால் நீங்கள் ஏதோ பெருசாக ஏதோ சொல்லிட்டு வர்றாரு நமக்கு ஒன்றும் புரியலன்னு குழப்பிக்க வேண்டாம். அவங்க பாடுற பாடல்களில் பக்கத்தில் இருக்கவங்கள பாடுவாங்க. இன்னும் ஒரு 500 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு கூட யாரும் பேசப்படல. 100 வருஷம் கழிச்சே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம பெரியவர் சொன்னது மாதிரி நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு. நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைங்கிறது மாதிரி தான் நம்ம கதையெல்லாம். அதனால் அவர் இன்னும் வேர்ட்ஸ் சொல்கிற மாதிரி லிட்டில் லைஃப் இஸ் ரவுண்டட் வித் எ ஸ்லீப். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு. இவங்களுக்கெல்லாம் இது கிடையாது, சும்மா அவங்க பாடி வச்சாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாரார பேரை சொல்கிறாங்களே ஒன்றும் புரியலையே, அவன் யாராக இருக்கும், எல்லாம் குழப்பிக்க வேண்டாம். நாம் 60,000 குதிரைகளையும் 10,000 பசுக்களையும் 2,000 ஒட்டகங்களையும் பழுப்பு நிறமுள்ள 1000 பெட்டை குதிரைகளையும் 3 சிவப்பு புள்ளிகளோடு உள்ள 10,000 பசுக்களையும் பெற்றுக்கொண்டேன். வசன் சொன்னான், மிக்க வேகமுள்ளவையும் மிக்க வலியவையும் தடைகளை மிதிப்பவையுமான 10 பழுப்பு குதிரைகள் சக்கரத்தை சுழற்றி என் தேரை இயக்குகின்றன. சுனீதையின் புதல்வனான செல்வனும் பிருதுகிரவசின் தானங்களே இவை. அவன் தங்க தேரை அளித்து உயர்ந்த வல்லலும் வித்தகனுமாகிறான், மிக்க உயர்ந்த புகழையும் பெறுகிறான். வாயுவே, மகத்தான செல்வத்தையும் மேலான ஆற்றலையும் அளிக்க எங்களிடம் வா. மிக்க செல்வத்தை அளிப்பவனான உனக்கு நாங்கள் அவிகளை அளித்தோம். மகத்தான தானங்களை அளிப்பவனான உனக்கு நாங்கள் உடனே அவிகளை அளித்தோம். இந்த வேள்வியில் நெருப்பில் எல்லாம் போடுறாங்களோ அதை தேவர்களை சென்று அடைவதாக சொல்வது. அவிகள்ங்கிறது அதில் போடுறது தான். அவிகளை அளித்தோம். 70 பசுக்களால் சூழப்பட்டு குதிரைகளிலே ஏறியுள்ளவனான பிருதுகிரவசன் சோமத்தை பருகுபவனும் பிரகாசிக்கும் சுத்த சோமத்தை குடிப்பவனுமான உனக்கு அளிக்க சோமத்தை பொழிபவர்களோடும் இந்த சோமபானங்களோடும் உன்னிடம் வருகிறான்.
ஊற்றி கொடுக்குறவனும் அந்த பாட்டிலோடு உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அங்கேயே இரு. தானாகவே இந்த மேன்மையான தானத்தை எனக்கு அளிக்க மகிழ்ந்தவனும் நல்ல செயல்களை நடத்துபவனுமான அவன் அறற்றவனின் அச்சனின் நகுணனின் சுகித்ரவனின் நடுவே மிக்க உயர்ந்த நல்ல செயலை நடத்த எண்ணினான். வாயுவே தன் சிறப்பான தேகத்திலே தானாகவே துளங்குபவனும் நெய்யை போல் பிரகாசிப்பவனுமான அவன் குதிரைகளாலும் ஒட்டகங்களாலும் நாய்களாலும் ஏந்தப்பட்டு வந்த இந்த உணவை அளித்தான். அவங்களுடைய வாகனங்கள். தானமளிக்கும் அரசனுக்கு பிரியமான குதிரைகளைப் போல் வலிமையாயுள்ள 60,000 காளைகளை இப்பொழுது நான் பெற்றுக்கொண்டேன். மந்தைக்கு செல்லும் பசுக்களைப் போல் காளைகள் வருகின்றன, அங்கனம் காளைகள் என்னிடம் வருகின்றன. மந்தையில் உள்ள ஒட்டகங்கள் வனத்திலே திரியுங்கால் எனக்கு அளிக்க அவன் 100 ஒட்டகங்களை வருவித்தான். பசுக்களின் வெண் மந்தைகளிலிருந்து எனக்கு 2000 பசுக்கள் அளித்தான். அறிஞனான நான் கோபாலனும் தாசனுமான பல்பூதனிடமிருந்து 100 பசுக்களை பெற்றுக்கொள்கிறேன். வாயுவே, இங்கு நாங்கள் உனக்கு உரியவர்கள். இந்திரனையும் தேவர்களையும் பாலகர்களாக அடைந்திருப்பவர்கள் உன் ஆதரவால் இன்புறுகிறார்கள். அசுவனுடைய புதல்வனான வசனான என்னிடம் போற்றத் தகுந்தவளும் பொன்னாபரணம் அணிந்தவளுமான இந்த யுவதி அழைத்து வரப்படுகிறாள். யாரோ ஒரு பெண்ணை அடிமையை பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், அல்லது வேறு யாரோ ஒரு பெண்ணு இருக்கலாம். 33 பாடல்கள் அந்த சூக்தத்தில் இருந்தது. 46ல் 6979 பாடலோடு அந்த 8வது சூக்தம் நிறைவு பெறுகிறது. அந்த 46வது சூக்தம் நிறைவு பெறுகிறது. இப்பாடல்கள் அனைத்தும் அடிக்குறிப்புகளை பார்ப்போம். தனித்தனியான பாடல்களின் தொகுப்பு போல காணப்படுகிறது. இவை 17 விதமான சந்தங்களை கொண்டுள்ளது. பல பாடல்கள் தெளிவாக இல்லைங்கிறது தெரியும். பயனற்ற பாலனங்கள். இச்சொற்றொடர் மருத்துக்களை குறிக்கலாம். பயனற்ற பாலனங்கள் வீரர்கள். சுதீத மொழியோடு சந்தங்களுக்கு ஏற்ப என பொருள் கொள்ள வேண்டும். சுதீத மொழியோடு இந்த பாடல்களை துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வருதில்லை, அதான் சாமகிய வேதம் சொல்லுவாங்களா, அது பாடல்கள் தான். அது அந்த சந்தங்களுக்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டும். இப்பாடலுக்கு லுட்விக் வேறு விதமாக பொருள் கொள்ள. மகவான் இந்திரன் தன் இஷ்டம் போல எந்த உருவத்தையும் எடுக்கிறான். தனது உடலில் விசித்திரமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கிறான். அவன் ஒரு இவன் மாதிரி மாறுவேஷம் போடுறவங்களுக்கு. வசன்கிறவன் இந்த பாடலை எழுதினவர் தான். அவர் தான் தனது விருதுக்கிற வசன். இச்சொல்லுக்கு பதிலாக சாயனர் இந்திரன் என்று கூறுகிறார். அரட்வன் அச்சன் வடமொழி மூலத்தில் உள்ள சொல்லுக்கு மகத்தான தேர் என்று சாயனர் சொல்கிறார். ஆனால் சாயனர் 2 பெயர் சொல்லாக கூறுகிறார். குதிரைகள், ஒட்டகங்கள், நாய்கள். காற்று வேகமாக அடிக்கும்போது மேக கூட்டங்களில் ஏற்படும் கற்பனையான உருவங்கள். மேகங்களை உருவங்களாக கற்பனை செய்வது. தாசனானவள் 28 பார்ப்போம். வாயுவே தன் சிறப்பான தேகத்திலே தானாகவே துளங்குபவனும் நெய்யை போல் பிரகாசிப்பமான அவன் குதிரைகளாலும் ஒட்டகங்களாலும் நாய்களாலும் ஏந்தப்பட்டு வந்த இந்த உணவை அளித்தான். அது ஏந்த வேண்டும் மேகத்தில். அப்போ உணவைங்கிறது இந்த இடத்துல தண்ணீர் மழை பொழிவதை குறிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே மேபி தான், ஒன்றும் கன்ஃபார்மான இது கிடையாது. ஒரு சொல்லுக்கு இத்தனை தான் பொருள் இருக்கும்னு சொல்ல முடியாது. தாசனான பல்பூதன் ஒரு நாடோடி இனத்தைச் சேர்ந்தவன். அதான் அந்த பல்பூதன் கூட இதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இல்லை தானங்களை. நாடோடி வாங்காமல் என்ன பண்ணுவான். 47வது சூக்தம் 8வது மண்டலம். ரிஷி திரித ஆப்தியன் ஆதித்யர்கள் ஆதித்யர்களையும் உஷையையும் நோக்கி கூறுவது. உஷைனா ஆதித்யர்கள், இந்த சூரியன், ஆதித்யன்னா சூரியன் வரும். இது ஆதித்யர்கள் நட்சத்திரங்களை கூறுகிறார்களோ என்னவோ. உஷையும் அதிகாலை நேரத்தையும் பாடுகிறார்கள். அதிகாலை நேரத்தில் கொஞ்சம் இந்த கற்களிலிருந்து நட்சத்திரங்கள் தெரியும் இருக்கலாம், அவ்வளோதான். வருணனே மித்ரனே, மகான்களான நீங்கள் துதிப்பவனுக்கு அளிக்கும் பாலன மகத்தானது. ஆதித்யர்களே, துன்புறுத்துவனிடமிருந்து உங்களால் காக்கப்படுபவனை எத்தீமையும் அணுகாது. உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை. உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்களாக இருக்கின்றன. தேவர்களான ஆதித்யர்களே, நீங்கள் தீமைகளை தடுக்கும் வழிகளை அறிகிறீர்கள். தங்கள் குஞ்சுகளின் மீது சிறகுகளை பரத்தி சுகத்தை அளிக்கும் பறவைகளைப் போல் எங்களுக்கு சுகத்தை அளியுங்கள். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை. உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள்.
உங்களுடைய சுகத்தை சிறகுகளை விரித்து சுகப்படுத்தும் பறவைகளைப் போல் எங்களை சுகப்படுத்துங்கள். செல்வங்கள் எல்லாம் அடைந்திருப்பவனே, நாங்கள் எங்கள் மனைக்கு தகுந்த செல்வங்களை உங்களிடமிருந்து வேண்டுகிறோம். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். பரிபாலனங்கள், பராமரிக்கிறது. எவனுக்கு இந்த பேரறிஞர்களான ஆதித்யர்கள் மனையும் சீவிக்க உணவையும் தருகிறார்களோ அவனுக்காக அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய செல்வத்தையும் வசம் செய்து கொள்கிறார்கள். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். கஷ்டமளிக்கும் வழிகளை விலக்கிச் செல்லும் தேரோட்டிகளைப் போல் பாவங்கள் எங்களை நீங்கிச் செல்க. நாங்கள் இந்திரனுடைய சுகத்திலும் ஆதித்யருடைய பாலனத்திலும் இருப்போமாக. உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். ஜீவிக்கும் மனிதன் நீங்கள் அளிக்கும் செல்வத்தை உழைப்பு என்னும் வருத்தத்தை அளிக்கும் வழியினாலேயே அடைகிறான். தேவர்களான ஆதித்யர்களே, துரிதர்களான உங்களால் அணுகப்படுபவன் குறைவற்ற செல்வத்தை பெறுகிறான். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். இந்த கடைசி 2 வரியும் தொடர்ந்து வருவது கவிதைகளின் இயல்பு. இதெல்லாம் துதி பாடல்கள் தானே. இந்த பாடல்களில் அப்படி வரலாம். அதாவது இறுதியில் வருவது அந்த கடைசி இது வந்து நமகா நமகான்னு வருது இல்லையா, போற்றுதல்ங்கிறது. அந்த மாதிரி இந்த உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள், உங்களுடைய இனிமையான மொழி, உங்களுடைய மொழி இனிமையான மொழி. இதெல்லாம் வந்து கடைசியில் முடியும் போது தொடர்ந்து ஒரு சூக்தத்தில் அது மாதிரி கடைசியில் வரிகள் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆதித்யர்களை தமிழ் மொழியிலும் அப்படிப்பட்ட பாடல்களின் இறுதி வரிகள் சேர்ந்து வந்திருக்கிறதுனா, ஆதித்யர்களே, நீங்கள் எவனுக்கு மகத்தான சுகத்தை தருகிறீர்களோ அவனை கடும் கோபம் அணுகாது, கனத்த துக்கமும் அணுகாது. உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். தேவர்களே, நாங்கள் உங்கள் பாலனங்களில் கவசங்கள் இருக்கும் வீரர்களைப் போல் இருப்போமாக. எங்களை கடுந்தீமையிலிருந்து காக்கவும், எங்களை அற்பத்தீமையிலிருந்து காக்கவும், உங்களுடைய அதாவது பெரிய துயரத்துலேருந்தும் காப்பாற்றணும், மைனர் இதுலேருந்தும் காப்பாற்றணும். சின்ன துன்பமும் அணுகக்கூடாது, அவ்வளோதான். எங்களை எந்த துன்பமும் அணுகக்கூடாது என்று சொல்வதை பெரிய துன்பமும் அணுகக்கூடாது, சிறிய துன்பமும் அணுகக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க, பிரித்து சொல்கிறாங்க. உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். தேவர்களே, உங்களுடைய தஞ்சமளிப்பதும் போற்ற தகுந்ததும் நோயற்றதும் முக்காப்புகள் உள்ளதும் மனைக்கு உரியதுமான சுகத்தை எங்களுக்கு அளியுங்கள். உங்களுடைய பரிபாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். இந்த முக்காப்பு உள்ளதும் நேற்று சொன்னேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். முக்காப்பு என்பது மழையால் பாதிக்கப்படக்கூடாது, காற்றால் பாதிக்கப்படக்கூடாது, கடும் கோடையிலும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மனையாக இருக்கணும். அதான் முக்காப்பு. அது மாதிரி நீரால் காற்றால் அனலால் பாதிக்கப்படாத முக்காப்பு. ஒரு ஏசி வீடு அப்படின்னு. ஆதித்யர்களே, கீழே இருக்கும் எங்களை கரையிலிருந்து காண்பவர்களைப் போல் காணுங்கள். பத்திரமான படித்துறைக்கு குதிரைகளை நடத்தி செல்லும் மனிதர்களைப் போல் எங்களை நல்ல வழியிலே நடத்தி செல்லுங்கள். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். இங்கு எங்களுடைய வலிய பகைவனுக்கும் எங்களை எதிர்க்க விரும்புபவனுக்கும் செல்வ இன்மை ஆகுக. அவன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் அவனை வெறுசாக்கு. எங்களுடைய கால்நடைகளுக்கும் பசுக்களுக்கும் உணவை விரும்பும் வீர புதல்வனுக்கும் செல்வம் தோன்றுக. உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். எனக்கு கொடுன்னு என்ன கேட்குறது நியாயம் இருக்கு, அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுங்கிறது ஒரு மாதிரி வைத்தறிச்சல் அது அவங்கள்ட்ட இருக்கும். தேவர்களே, தெரியும் எப்பாவமும் தெரியாமல் உள்ள எத்தீமையும் திரித ஆப்திய நான் என்னிடம் தோன்றாமல் இருக்க அவற்றை எங்களிடமிருந்து தூரத்திலே விளக்குங்கள். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். ஜோதியின் மகளே உஷையே, எங்களுடைய பசுக்களையும் எங்களையும் கலக்கும் எந்த கனவையும் மிக்க பிரகாசிப்பவளே, திரித ஆப்தியத்திலிருந்து விளக்கவும். உங்கள் பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். ஜோதியின் மகளே, நாங்கள் திரித ஆப்தியனில் தோன்றும் எந்த தீக்கனவையும் பொன்னாபரணங்களை செய்பவளிடமும் மாலைகளை தொடுப்பவனிடமும் மாற்றுகிறோம். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள்.
அதிகாலையில் கனவு காண்றதுங்கிறத பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். திரிதாப்தியன் விண்ணுலகில் தொலைதூரத்தில் வாழும் ஒரு தேவதை. நடைபெறப் போவதாக கருதப்படும் எந்த ஆபத்தையும் இவனுக்கு அர்ப்பணிப்பது வழக்கம். ஆனால் சாயனர் வேறு விதமாக பொருள் கூறுகிறார். அதுவே ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. கனவுகளில் ஒரு பகுதி கெட்டதாக இருப்பினும் முழுவதையுமே அவனுக்கு மாற்றி கொடுத்து விடுகிறோம். நல்ல கனவு இருக்குது, மாலையெல்லாம் போட்டுட்டு வர்ற மாதிரி ஜாலியாக இருக்குது. அதே போல் கெட்ட கனவு இருக்குது, ஒன்றும் வேணாம் எங்களுக்கு, நீ இந்த கனவெல்லாம் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரு யூகமாக தான் நான் சொன்னால் அது எனக்கு சரியாக தான் இருக்குது. உசையே திரிதனுக்கும் கனவுகளில் புசித்து செய்பவையாலும் விழித்திருக்குங்கால் தவறுதலாய் புசிப்பதாலும் நலமற்ற பாகத்தை அடைவதாலும் தோன்றும் தீக்கனவுகளையும் அவர்களிடமிருந்து நீக்கவும் உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். காலத்தை கணமாய் கழிப்பது போலும் காலால் நடந்து தூரத்தை கடப்பது போலும் கடனை தீர்ப்பது போலும் நாங்கள் ஆப்தியனிடமிருந்து எல்லா தீக்கனவையும் நீக்குகிறோம். உங்களுடைய பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். நாங்கள் இன்று வெற்றி உள்ளவர்களாகி சுகத்தை பெறுவோமாக. நாங்கள் அற்றவர்கள் ஆவோமாக. உசையே, நாங்கள் அஞ்சும் அத்தீக்கனவு நீங்குக. உங்கள் பாலனங்கள் பாவமற்றவை, உங்களுடைய பாலனங்கள் சத்தியமான பாலனங்கள். கனவு கண்டு கூட பயந்தது. இப்பவும் பயப்படுறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்கல்ல. 6/9/97. நல்லறிவும் நற்செயலும் உள்ள 48வது சுக்தம் ரிஷி கண்வனுடைய புதல்வன் பிரகாதன் சோமனை நோக்கி கூறுவது. இந்த சோமபானம் அப்படின்றது ஒரு முக்கியமான இது. அந்த சோம கொடி மலைகளின் உயரத்திலே இருப்பது, மலைகளின் மேலே இருப்பது, குன்றுகளின் மேலே இருப்பது, வளர்வது அந்த செடி. அது சோமச்செடி. அது ஆப்கானிஸ்தான் அதுக்கு அந்த பக்கத்தில் சொல்கிறாங்க. அந்த செடிகளை நசுக்கி அதை வச்சுக்கிட்டு வரலாற்றை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க போய் எதையோ ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த செடி அங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது மாதிரி ஒரு தெரியுது. அந்த செடியை நசுக்கினால் பிடிஞ்சால் நசுக்கி பிடிகிறது. அந்த நசுக்கிற கல் ஒரு தேவதை ஆகிடுது. அந்த கொடி சோம கொடியும் போற்றப்படுகிறது. அந்த பிரியில் அந்த சோமபானம் போற்றப்படுதலில் உச்சமாகி ஒரு சோம கடவுளாகவும் ஆகிவிடுகிறது. சோம தேவதை. சோமக பிரதமோ விதே கந்தர்வோ விதே மலர்ந்து கல்யாணம் வந்தார்கள். முதல்ல சோமன் அனுபவித்தான் அந்த பெண்ணை, மறுபடியும் இவன்கிட்ட மாற்றி விட்டான், கந்தர்வனுக்கு கொடுத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இது இந்த சோமம் ஒரு கடவுளாகி ஆகிறான். அது சோமபானம் தான். ஆனால் அது இவங்களே சொல்கிறது தான், நம்ம சொல்லலை. ஆங்கிலத்தில் ஆர்டிஹெச் கிரிஃபித்தும் அந்த அடிக்குறிப்பு சொல்கிறார். சாயனரும் அப்படித்தான் சொல்கிறார், சோம கடவுளை. இப்போ இந்த ரிஷி கண்வனுடைய புதல்வன் பிரகாதன் சோமனை நோக்கி கூறுவது. நல்லறிவும் 121 சூக்தங்கள் பிரிவுகள் அந்த சோமத்தை பற்றி மட்டும் பாடப்படுகிறது என்று ரிக்வேதத்தில் 121 சூக்தங்கள் இதுதான் என்று ஆய்வாளர் சொல்கிறார். அது சேனல் இடம் வரைக்கும் அதை உறுதிப்படுத்துகிறார். நல்லறிவும் நற்செயலும் உள்ள நான் தேவர்களாலும் மனிதர்களாலும் இனிமை என கூறப்பட்டு தேடப்படுவதும் போற்றப்படுவதுமான இனிய சோமானத்தை புசிப்பேனாக. சோமனே, நீ உள்ளத்துக்குள் நுழைகிறாய். நீ அதிதியாகி தேவர்களின் கோபத்தை நீக்குகிறாய். சோமனே, இந்திரனுடைய நட்பை இன்புறும் நீ எங்களுக்கு செல்வத்தை சுமையை ஏந்தி வரும் துரித குதிரையைப் போல் ஏந்தி வரவும். நாங்கள் சோமத்தை பருகுகிறோம். நாங்கள் அமிர்தர்கள் ஆவோமாக. அதாவது அழியாதவர்கள். நாங்கள் இறப்பில்லாதவர்கள், அப்படித்தான் சொல்லணும். நாங்கள் சொர்க்கத்தின் ஜோதியை அடைந்தோம். நாங்கள் தேவர்களை அறிந்தோம். இப்போது பகைவன் எங்களை என்ன செய்வான்? அமிர்தனே, துன்புறுத்துவன் மானிடனான என்னை என்ன செய்வான்? சோமனே, எங்களால் பருகப்பட்ட நீ எங்களுடைய இருதயங்களுக்கு தந்தையை போலும் நண்பனுக்கு நண்பனைப் போலும் சுகப்படுத்துபவனாகவும். சோமனே, மிக்க போற்றுவதற்கு அருகனான நீ, அறிஞனான நீ, நாங்கள் சீவிக்க எங்கள் ஆயுளை நீட்டிக்கவும். இந்த சோமபானம் ஒரு மருந்தாகவும் கூட பிராந்தி, இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு பிராந்தி கொடுப்பாங்க. இது சோமபானம் இப்போது மருத்துவத்திலும் பயன்பெற்றிருக்கிறது.
என்று சொல்கிறார்கள். அது எப்படியோ, ஆனால் சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு என்னென்ன தோணுது, இந்த சொர்க்கம் தெரியும். பெரிய பெரிய ஆள்லாம் சின்ன ஆள் மாதிரி தெரியும். கலெக்டர் கூட சாதாரண ஆள் தான் எனக்கு அப்படிம்பாங்களே. கள்ளம் சாராயம் கலந்துடுச்சுன்னா கலெக்டர் வந்து காலுக்கு கீழே இருப்பாங்க. அது மாதிரி இது சோமபானம் சாப்பிட்டோன்னு இவங்க அடைந்த உற்சாகங்களை பற்றி இங்கு பேசுகிறார்கள். நீங்கள் வந்து எவன்டா என்ன செய்ய முடியும்டா அப்படின்னு கேட்குறாங்களா. அது மாதிரி எங்களால் எவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சோமனை பற்றி பெருமையாக, அதாவது சூப்பர் நல்ல சரக்கு அப்படிங்கிறோம்ல. சோமனே, மிக்க போற்றுவதற்கு அருகனான நீ, அறிஞனான நீ, நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஆயுளை நீட்டிக்கவும். புகழளிப்பவையும் பாலிப்பவையுமான இந்த சோமதாரைகள் என்னுடைய கணுக்களை, தேரின் உறுப்புகளை சேர்க்கும் சருமங்களைப் போல் சேர்த்து கெட்டிப்படுத்துக. நெறியில் இருந்து தவறாமல் இருக்க அவை எங்களை காக்க, அவை எங்களை நோயிலிருந்து விலக்குக. சோமனே, மந்தனத்தால் எழுப்பப்படும் அக்னியைப் போல் என்னை ஜொலிப்பிக்கவும், எங்கள் கண்களை ஒளிப்படுத்தவும், எங்களை செல்வப்படுத்தவும். நான் இப்பொழுது உன்னை மதத்துக்காக போற்றுகிறேன், உற்சாகத்துக்காக. செல்வனைப் போல் செழிப்பிக்க நீ எங்களிடம் வா. நாங்கள் பொழியப்பட்டுள்ள உன்னை தந்தையின் செல்வத்தை அனுபவிக்கும் மனிதர்களைப் போல விரும்பும் மனத்தோடு பருக விரும்புவோமாக. சோமரசத்தை பார்த்து இவ்வளோ பாட்டு. அரசனான சோமனே, பிரகாசிக்கும் தினங்களை நீடிக்கும் சூரியனைப் போல் எங்கள் வாழ்நாளை நீடிக்கவும். அரசனான சோமனே, ஸ்வஸ்திக்காக ப்ராப்பர்ட்டி, ஸ்வஸ்திக்காக எங்களை சுகப்படுத்தவும். போற்றுபவர்களான நாங்கள் உன்னுடையவர்கள், நீ அதை அறிந்து கொள்ளவும். சோமனே, பகைவன் வலியனாகிறான், உக்கிரமாகிறான். அவன் விரும்புவது போல் நீ என்னை அவனிடம் செலுத்தாதே. அங்கே தள்ளி விட்டுறாத, என்னை போட்டு தள்ளுவான். பகைவன்ட்ட என்ன அனுப்பாத. ஒரே போதையில் அங்கே தடுமாறி போயிட போகிறேன், அதுக்கு அனுப்பாமல் பார்த்துக்கோ. சோமனே, நீ எங்களுடைய தேகங்களின் பாலகனாய் இருக்கிறாய். நீ மனிதர்களை காண்பவனாய் ஒவ்வொரு அங்கத்தில் வசிக்கிறாய். தேவனே, நாங்கள் உன்னுடைய விரதங்களை பங்கம் செய்தாலும் நல்ல நண்பர்களையும் உத்தம உணவையும் அடைந்துள்ள நீ எங்களை சுகப்படுத்தவும். குதிரைகள் உள்ளவனே, சோமம் பருகப்பட்டால் என்னை துன்புறுத்தாதவனும் இனிய இதயமுள்ளவனுமான நண்பனோடு இருப்பேனாக. எங்கள் உள்ளே வைக்கப்பட்டுள்ள இந்த சோமம் நீடித்திருக்க நான் இந்திரனை வேண்டுகிறேன். நீக்க முடியாத நோய்கள் நீங்குக. எங்களை நடுங்கச் செய்ய கொடிய வேதனைகள் கலங்கி நீங்குக. மகத்தான சோமன் எங்கள் உள்ளே ஏறி இருக்கிறான். நாங்கள் ஆயுளை நீடிக்கும் சோமத்தை அடைந்திருக்கிறோம். பிதாக்களை எங்கள் இருதயங்களிலே பருகப்பட்ட அந்த சோமன் மரிப்பதற்குரிய எங்களுடைய உள்ளங்களிலே அமுதனாக நுழைந்தான். நாங்கள் அவனை அவிகளோடு போற்றுவோமாக. நாங்கள் அவனுடைய சுகத்திலும் சுமதியிலும் இருப்போமாக. சுமதிங்கிறது அறிவு. சோமனே, நீ பிதாக்களோடு சேர்ந்து ஜோதியையும் புவியையும் கிரமமாய் பரத்துகிறாய். பூமி ஆகாயம்தான், ஜோதி புவி. நாங்கள் உன்னை அவிகளோடு போற்றுவோமாக. நாங்கள் செல்வபதிகள் ஆவோமாக. பாலகர்களான தேவர்களே, எங்களிடம் அனுகூலமாய் பேசுங்கள். கனவுகளும் நிந்தையும் எங்களை அதீனப்படுத்தாமல் இருக்க வீர புதல்வர்கள் உள்ள தீனம் குறைவான இதாகிடுதுல்ல, அதீனம். வீர புதல்வர்கள் உள்ள நாங்கள் தீன தயாளன். வீர புதல்வர்கள் உள்ள நாங்கள் தோத்திரத்தை கூறுவோமாக. சோமனே, நீ எங்களுக்கு உணவை எல்லா திசைகளிலிருந்தும் அளிக்கிறாய். நீ சுவர்க்கத்தை அளிக்கிறாய். மனிதர்களை காண்பவனே, நீ எங்கள் உள்ளே வரவும். இந்துவே, உன் பாலனங்களோடு சேர்ந்திருக்கும் நீ எங்களை முன்னும் பின்னும் காக்கவும். இந்துவே அப்படின்னா சோமனை தான் குறிக்கும், வேற ஒன்றும் இல்லை. 7012வது பாடல். 7000 முடிஞ்சிச்சு. அது கூடவே 12 பாட்டு படிச்சிருக்கிறோம். 8வது மண்டலத்தில் வாலகில்யம் ஹைமன்ஸ் 4915 மேக்ஸ் முல்லர் எழுதுகிறார். வாலகில்யம் அது என்ன, மேக்ஸ் முல்லர் என்ன சொல்கிறாரு? 49:1 அது பிரிக்கிறாங்க. 50 ரிஷி 49 ரிஷி பிரஸ்கன்வகான்வன். இவர் 2ஆம் மண்டலத்தில் என்ன வந்தார், இப்போ வர்றார் மறுபடியும் 8வது மண்டலத்தில் 49வது சுத்தம். அதில் பிரிவு 1. ரிஷி பிரஸ்கன்வகான்வன் இந்திரனை நோக்கி கூறுவது:
நான் உத்தம செல்வனும் புருவசுவும் மகவானும் தன்னை துதிப்பவர்களுக்கு ஆயிரக்கணக்கான செல்வங்களை அளிப்பவனுமான இந்திரனும் உனக்கு தக்க செல்வத்தை அடைய போற்றுவேன். அவன் 100 கூறுகள் உள்ள ஆயுதத்தைப் போல் வீரமாய் பாய்கிறான். துரிப்பவனின் பகைவர்களை கொல்லுகிறான். பலரை காக்கும் அவனுடைய தானங்கள் மலையின் தாரைகளைப் போல் பெருகுகின்றன. இந்திரனே, துதிகளை விரும்புபவனே, சூரனே, வஜ்ராயுதனே, பொழியப்பட்டுள்ள மதகரமான சோமரசங்கள் செல்வதானத்துக்காக பழக்கப்பட்ட ஏரிக்கு செல்லும் ஜலங்களைப் போல் உன்னிடம் பாய்கின்றன. ஏரிக்கு போகிற வாய்க்கால சொல்கிறார், அப்படி பாயுது, உன்னை நிரப்புகின்றன. நீ உன்னுடைய மதத்திலே எங்களுக்கு செல்வத்தை, சோம அன்னத்தை பிழியும் கல்லை போல் பொழிய, ஒப்பற்றதும் காப்பதும் ஊக்கப்படுத்துவதுமான இனிய சோமத்தாரையை பருகவும். செலுத்தப்படும் குதிரையைப் போல் சோமத்தை பிழிபவர்களால் பிரேரிக்கப்படும் எங்களுடைய சோமத்துக்கு துரிதமாகவும் சுவதாவுள்ள இந்திரனே, பசுக்கள் அதை உனக்கு இனிமைப்படுத்துகின்றன. கண்வர்களான எங்களின் நடுவே உனக்கு தானங்கள் இருக்கின்றன. கண்வர்கள் தான் இந்த பாடுறவர் தான் கண்வரிஷி. நாங்கள் தேயாத செல்வம் உள்ளவனும் பலவித நிதிகளும் உள்ளவனான உன்னை சூரனின் நாடு மெலிந்தவர்களைப் போல் வணக்கத்தோடு அண்டுகிறோம். இந்திரனே, வஜ்ராயுதனே, எங்களுடைய துதிகள் தாரைகளை பெருக்கும் சுனையைப் போல் பாய்கின்றன. நீ வேறு ஏதாவது ஒருவனுடைய வேள்வியில் இருந்தாலும், புவியின் மீது எங்கிருந்தாலும், அங்கிருந்து நீ உன்னுடைய துரித குதிரைகளிலே எங்கள் வேள்விக்கு துரிதமாய் வரவும். மகாமதியே, உக்ரனே, உன்னுடைய உக்ர குதிரைகளோடு வரவும். இந்திரனே, நீ எந்த குதிரைகளால் மனுவின் சந்ததியை சூழ்கிறாயோ, எவற்றால் ஜோதி புலனாகிறதோ, எவை காற்றைப் போல் வெல்பவையாய் இருக்கின்றனவோ அவை உன்னுடைய குதிரைகள். அவை வேகமானவை, ஊக்கமுள்ளவை. இந்திரனே, மகவானே, நீ செல்வத்தால் மேத்தியாதியை காத்தது போலும் நிபாதிதிக்கு உதவியது போலும் எங்களுக்கு உதவவும் பசு செல்வமுள்ள அவர்களுக்கு அளித்தது போலுள்ள தானத்தை நாங்கள் நாடுகிறோம். மகவானே, இந்திரனை மிகுந்த பசுக்களையும், மகவானே இந்திரனே, ரெண்டும் ஒன்று தான். மகவானே இந்திரனே, மிகுந்த பசுக்களையும் பொன்னையும் கண்வனுக்கும் திரததசிவுக்கும் பக்தனுக்கும் தசவிரஜனுக்கும் கோசரியனுக்கும் ரிஜீஸ்வனுக்கும் அளித்தது போல் எங்களுக்கும் அளிக்க நாங்கள் உன்னை நாடுகிறோம். 7022வது பாடல் வாலகில்யம் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்க்கணும். இதுலேருந்து 49வது சுத்தம் 1ன்னு போட்டிருக்கு ப்ராக்கெட்டில். இப்போ 49:2 தானே வரணும், ஆனால் வரல, 50:2ன்னு வருது. 50வது சுத்தம் 2வதுன்னு. அப்போ ரிஷி அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம். அது 1, இது 2, 49:2. ரிஷி புஷ்டுகு காண்வன் இந்திரனை நோக்கி கூறுவது. ரிஷி புஷ்டுகு காண்வன், நான் பிழிபவனுக்கும் போற்றுபவனுக்கும் விரும்பத்தகுந்த செல்வத்தை ஆயிரக்கணக்காய் அளிப்பவனும் மிக்க போடுள்ளவனும் தானம் அளிப்பவனுமான சக்கரனை போற்றுவேன். இந்திரனுடைய மகத்தான அம்புகள் 100 முகங்கள் உள்ள ஆயுதங்கள், அவை தடைவிடாதவை. சோமம் அவனை மதப்படுத்துங்கால் அவிச்செல்வர்களுக்கு அவன் செல்வங்களை சுனை செல்வம் உள்ள மேகத்தை போல் பொழிகிறான். வசுவே, பொழியப்பட்ட சோமரசங்கள் பிரியனான இந்திரனை இன்புறுத்தும் போது என்னுடைய அவிஜலங்களைப் போல் மிக்க அளிக்கப்படுகிறது. அது துதிப்பவனுக்கு பசுக்களைப் போலாகிறது. உங்களுக்கு பாலனத்தை அழைக்கும் ஒப்பற்றவனுக்கு இனிய சோமரசங்கள் பாய்கின்றன. வசுவே, உன்னை அழைக்கும் சோம பிந்துக்கள் உன்னை எங்களுடைய ஸ்தோத்திரங்களின் நடுவே ஸ்தாபிக்கின்றன. ஸ்தோத்திரங்கள் அதுதான், சோஸ்திரங்களும் அதுதான், ஸ்தோமங்களும் அதுதான். ரெண்டும் போற்றி பாடல்கள் தான். அவன் எங்கள் வேள்வியை எழில்படுத்தும் சோமத்துக்கு அவசரமாய் குதிரையைப் போல் பாய்கிறான். இனிய உணவை விரும்புபவனே, துதிகள் உனக்கு சோமத்தை இனிமைப்படுத்துகின்றன. நீ பிரஜன் சமூகத்தின் துதியை விரும்புகிறாய். என்னடா ரிக்கு வேதம் படிக்கிறேன்னாரு, நிறையா இருக்குனாரு, சோமங்கிறாருன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பாளி அல்ல. அதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நானும் நம்பி படிச்சிட்ருக்கிறேன். பொறுமையாக இருக்கிறதா ரொம்ப கஷ்டம்தான், இருங்க படிச்சிடுவோம். நாங்கள் உக்கிரனும் பகுத்தறிபவனும் செல்வத்தை தருபவனும் பலவித செல்வங்கள் உள்ளவனும் மகத்தான செல்வத்தை அதீனப்படுத்துபவனுமான இந்திரனை போற்றுகிறேன். வஜ்ராயுதனே, நீ துதிப்பவனுக்கு நீர்ச்சுனையைப் போல் செல்வத்தை பொழிகிறாய். மகாமதியே, இந்திரனே, நீ தூரத்தில் இருந்தாலும்
சோதியிலோ புவியிலோ இருந்தாலும் உன்னுடைய குதிரைகளை இணைக்கவும் மகானான நீ மகான்களோடு இங்கு வா. உன்னுடைய காற்றின் வேகத்தை முந்துபவையும் உன் தேரை இழுப்பவையுமான உன்னுடைய குதிரைகள் துன்பம் செய்யாதவை. நீ அவற்றால் மனிதனின் சத்துருவை மௌனப்படுத்துகிறாய். நீ அவற்றால் வானெங்கும் சுற்றுகிறாய். அக்குதிரைகளை இணைக்கவும் வசுவே சூரனே, நீ அவற்றால் மனித சத்துருவை மௌனப்பட்டு நீ அவற்றால் வானெங்கும் சுற்றுகிறாய். அக்குதிரைகளை இணைக்கவும். வசுவே சூரனே, நீ போரிலே ஏகதசனை காத்தாய். தசவிரஜனால் எதிர்க்கப்பட்ட வசனை காத்தாய். நீ அங்கனம் செய்தாய் என நாங்கள் மீண்டும் அறிவோமாக. மகவானே, நீ இம்சையற்ற வேள்வியிலே கண்வனுக்கு உன்னுடைய மனையின் நண்பனான தீர்க்க நீதனுக்கு வஜ்ராயுதனே, கோச்சரியனுக்கு செல்வத்தை அளித்தாய். அங்கனமே எனக்கு பொன்னை போல் பிரகாசிக்கும் பசுக்களின் மந்தையான செல்வத்தை அளிக்கவும். 7032வது பாடலோடு அந்த 50வது சூக்தம் நிறைவு பெறுகிறது. பிரஜன் பௌரன் அப்படிதான் திருப்திப்படுத்துவன் என்ற பொருள். பிரஜன் புறவலருங்கிறது மாதிரி வருமோ. தீர்க்க நீதன்னா ஒரு பெயர் சொல், வேள்வியில் அளிக்கப்படும் ஒரு விருந்து என்று லுட்விக் கூறுகிறார். ஒரு 51 அதையே தொடர்ந்து அதுதான் வருது. ரிஷி சிருஷ்டிகு காண்வன் இந்திரனை நோக்கி கூறுவது, இந்திரனே மகவானே, நீ பொழிந்திருந்த சோமத்தை சாம வர்ண மனுவோடு பருகியது போல் நிபாதிதியாலும் மேத்யாதியாலும் புஷ்டிகுவாலும் சுருஷ்டிகுவாலும் அளிக்கப்படும் சோமத்தை பருகவும் பர்சத்வானன் உறவினர்களால் விளக்கப்பட்டு சயனித்திருந்து முதியவனான பிரஸ்கன்வனை காத்தான். உன்னை போல் உன்னால் தாங்கப்பட்ட தஸ்யவே விருதன் ஆயிரக்கணக்கான பசுக்களை அடைய விரும்பினான். புலவனும் ரிஷிகளை ஊக்கப்படுத்துபவனும் இன்புற ஆர்வமுள்ளவனும் துதிகளில் குறைவற்றவனுமான இந்திரனை புதிய பாட்டால் பாடவும். உத்தம இடத்தில் இருக்கும் எவனுக்கு 3 மூலப்பொருள்களும் 7 தலைகளும் உள்ள தோத்திரத்தை அவர்கள் கூறினார்களோ அவன் இந்த புவனங்களை இடியால் இயக்கி நடுங்கச் செய்கிறான். ஏன் புவனங்களை இடியால் தெரியல. 7 தலைகள் உள்ள ஸ்தோத்திரம்னா 7 பாடகர்களால் பாடப்பட்ட பாடல்கள். புவியின் புதல்வன் மனிதன் என்பது விருது ஆரியர் தான், பிராமணர். தஸ்யவே விருகன் அரக்கர்கள் காட்டு முராண்டிகள் ஆகியவர்களை அழிப்பவன். தஸ்யவே விருகன். நாங்கள் எங்களுக்கு செல்வத்தை தரும் அந்த இந்திரனை அழைக்கிறோம், ஏனெனில் அவனுடைய சுமதியை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் பசுக்கள் நிறைந்த கோசாலை அடைவோமாக. வசுவே, தானம் அளிக்க உன்னால் ஆதரிக்கப்படுபவன் செல்வ செழிப்பை பற்றுகிறான். இந்திரனே, துதியார்கனே, நாங்கள் பொழிந்துள்ள சோமத்தோடு உன்னை அழைக்கிறோம். இந்திரனே, நீ எப்பொழுதும் வீணாகவே விளங்காய், துதிப்பவனை கைவிடாய். மகவானே, உன்னுடைய தேவதானங்கள் மேலும் மேலும் பொழியப்படுகின்றன. எவன் தன் திறத்தால் கிருவிசியை கொன்றானோ, எவன் ஆயுதங்களால் சுஷ்டனை நிசப்தப்படுத்தினானோ அவன் அங்குள்ள சோதியை பரத்தி அதை ஸ்தம்பத்தால் நிறுத்திய பிறகு புவியின் புதல்வன் பிறந்தான். ஒவ்வொரு ஆரியனும் விரும்பப்படுவதும் கருமியுமான ஒவ்வொரு தாசனும் நாடுவதுமான செல்வம் துதிப்பவனான ருசுமப விருபுவுக்கு அளிக்கப்படுகிறது. ஆர்வமுள்ள அறிஞர்கள் இனிமையுள்ள சோமமுள்ளதும் நெய் சொட்டுவதுமான பாட்டை பாடினார்கள். எங்களுக்கு ஆக்கமும் ஆண்மையும் ஆற்றலும் தோன்றுக, பொழிந்துள்ள சோமங்களும் தோன்றுக. 7042வது பாடலோடு 51வது சுத்தம் நிறைவு பெறுகிறது. 52 சரி பாடிடுவோம். என்னது பெரிய இதெல்லாம் இருக்குது, சூட்சமம் நிறைந்தது. இதை ஒருத்தர் சொன்னார் எனக்கு. அதாவது இது ஆசிரியர்களை வைத்து தான் படிக்கணும், நீங்கள் நேராக படிக்கக்கூடாது, படித்தா அவங்களுக்கு புரியாது, அதில் நிறைய சூட்சமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு. இப்போ நான் படிச்சுக்கிட்டு வர்றேன். ஆங்கிலத்தில் ஒருத்தர் இல்லை, 7-8 பேர் மொழிபெயர்த்துட்டாங்க. அவ்வளோ பேரும் ஒரே செய்தி தான் சொல்கிறாங்க. தமிழில் மொழிபெயர்த்தவர் M.R. ஜம்புநாதனும் தான் சொல்கிறாரு. இதை நம்முடைய அறிஞர்களும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அதில் சூட்சமாக என்னமோ இருக்குதான். சமஸ்கிருதம் ஒரு மொழி தான் சொன்னால் அதில் என்ன சூட்சம் இருக்க முடியும்? இவ்வளோ தான் லட்சணம். இது வெளியில் தெரியக்கூடாது, அசிங்கம் பிடிச்ச சமாச்சாரம்,
அவங்களே கொண்டுக்கிட்டு அவங்கள்ட்டே போய் ஒன்றை கொன்னனேன்னு சொன்னால் உதப்பாங்களேங்கிறதுக்காக கூட இருக்கலாம். தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இன்னமும் சில கேணைகள் வந்து தலைமை இடத்துல இருந்துக்கிட்டே வந்து இதில் எல்லாம் இருக்குன்னு சொல்லுது. அது என்ன இருக்குன்னு பார்த்துருமேங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். அது 52 சூக்தம். இப்பொழுது 8வது அத்தியாயம் 8வது மண்டலம் 52வது சூக்தம் பார்க்குறோம். ரிஷி ஆயு கான்வன், இந்த கண்வ மகரிஷியினுடைய பிள்ளைகள் எல்லாம் வரிசையாக அந்த வகையரா. அதான் இப்போ ஆயு கான்வன் ஒருத்தர் இந்திரனை நோக்கி பாடுகிறார். சக்கரனே, மனுவை வஸ்தவனிடமிருந்து சோமத்தை பருகினாய், திருதனிடமிருந்து தோத்திரத்தை ஏற்றுக்கொண்டாய். இந்திரனே, அங்கனம் நீ இப்பொழுது ஆயுவோடு சேர்ந்து இன்பமாகவும். இந்திரனே, நீ பிருஷத்திரனோடும் மேதனோடும் மாதரிவனோடும் பொழிந்திருந்த சோமத்தை பருகினாய். நீ இன்பமுற்றாய். நிதசசிப்ரனோடும் தசோனியனோடும் சியுமரசிமியனோடும் ரிஜினஸோடும் சேர்ந்து சோமத்தை பருகினாய். அங்கனம் ஆயுவோடு சேர்ந்து பருகி இன்பமாகும். இந்த பேரெல்லாம் முதல்ல ஒரு தடவை படிக்கலன்னு வைங்க, படிக்கவே முடியாது. ஏகப்பட்ட கோளாறு. நிதசசிப்ரோனோடும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். தசோனியனோடும். மித்திரனுடைய தர்மங்களை அனுசரித்து விஷ்ணு எவனுக்காக 3 அடிகளை வைத்தானோ, எவன் வீரமாய் சோமத்தை பருகினானோ அவன் இந்திரன். அவன் தனக்கே தோத்திரங்களை உரிமை செய்து கொண்டான். சதக்கிருதுவே, எவனுடைய துதிகளிலும் அவிகளிலும் நீ இன்புறுகிறாயோ அவனுக்கு ஈகை மனம் உள்ளவனும் உன்னை நாங்கள் செல்வத்தை விரும்பி மிகுந்த பாலை ஏந்தும் பசுவை அழைக்கும் இடையர்களைப் போல அழைக்கிறோம். மகானும் உக்கிரனும் தலைவனாய் இயங்குபவனும் எங்களுக்கு செல்வத்தை தருபவனுமான அவன் எங்களுடைய தந்தையாய் இருக்கிறான். புருவசுவும் வலியனும் மகவானுமான அவன் நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு பசுக்களையும் குதிரைகளையும் தருவானாக. வசுவே, உன்னால் தானம் அளிக்கப்படும் ஈகையின் செழுமையையும் செல்வத்தையும் பற்றுகிறான். நாங்கள் செல்வத்தை விரும்பி செல்வபதியும் சதக்கிருதுவுமான இந்திரனை அழைக்கிறோம். நீ கவனம் இல்லாமல் ஒருபோதும் இருந்ததில்லை. நீ தேவர்களையும் மனிதர்களையும் காக்கிறாய். துரிய ஆதித்யனே, உனக்கு இந்திர அழைப்பு உரிமையுடன் விளங்குகிறது. அமிர்தம் ஜோதிக்கு எழுந்தது. இந்திரனே, மகவானே, துதிய அருகனே, வசுவே அளிப்பவனே, நீ துதிப்பவனை ஆதரிக்க செவியுற்றாய். எங்கள் துதிகளையும் அழைப்பையும் கண்வனை ஆதரிக்க செவியுற்றது போல் செவியுறவும். பழைய பாடல் பாடப்பட்டது. நீங்கள் இந்திரனுக்கு தோத்திரத்தை கூறினீர்கள். அவர்கள் பல பிருகதீபாக்களை முழங்கினார்கள். எங்களுடைய துதிகளையும் அழைப்பையும் கண்மனுடைய துதிகளையும் அழைப்பையும் போல் செவியுறவும். இந்திரன் மகத்தான செல்வங்களையும் ஜோதியையும் புவியையும் சூரியனையும் நன்றாய் கற்பித்தான். சுத்தமாயும் பிரகாசமாய் உள்ளதும் பாலோடு சேர்க்கப்பட்டதுமான சோமபானம் இந்திரனை மதப்படுத்துகிறது. 8வது மண்டலம் 7052வது பாடலோடு அந்த 52வது சூக்தம் நிறைவு பெறுகிறது. வஸ்தவன்கிறது மனுவின் தந்தை. வைவசத மனு என்றும் கூறுவர். இப்பாடலில் வரும் அனைவரும் ரிஷிகள். சிவமரசிமி அஸ்வினிகளுக்கு விருப்பமானவர். பிருகதீப்பாக்களோடு பாடுங்கள்னு வந்ததில் அந்த பிருகதீப்பாக்கள்னா பிரகதி சந்தத்தில் அமைந்த பாடல்கள். பிருகதீஸ்வரர். 53வது சூக்தத்தை நாளை பார்க்கலாம். தொடர்ந்து வருபவர்களுக்கு நன்றி. இப்போ ஷேர் பண்ணுவீங்க, அதாவது பகிர்வு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மற்றவர்களோடு இதை பற்றி பேசுங்கள். இது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது. வேதம் இல்லையா, இது வேத பாராயணம் என்னும் காலையில் இது ஒரு பெரிய பணியாகவே போய்விட்டது. ஒன்றுமில்லை, இன்னும் ஒரு 2 மண்டலங்கள் தான். ரிக்வேதம் முடிந்து எல்லோருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். ரித்விஜுக்கள் என்று நீங்களும் பெயர் வாங்கலாம். ரித்விக்குகள். நன்றி, வணக்கம். நாளை காலை 8 மணியை போல் சந்திக்கலாம் தோழர்களே.